பாவற்காய் bittergourd அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவற்காயை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உண்டாகிற பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவிலையும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாவற்காயை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால உங்களோட டயபெட்டிஸ், உங்களோட ஹெப்படைட், அதே மாதிரியே பேன்க்ரியேட் கேன்சர், லிவர், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், உங்களோட கண்களில் ஏற்படுற ப்ராப்ளம், இது எல்லாமே சரியாக போகுது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபுட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பாடியில் இருக்கிற சுகர் லெவலை இந்த கசப்புத்தன்மை அப்படி சீர்படுத்துறதுக்கு இந்த பாகற்காயில் என்ன இருக்குன்னு கேட்டால் பாலிபெப்டைட் பி அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் உங்களோட சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுது. அடுத்தது உங்களுடைய பசியை இது எப்படி தூணுது அப்படின்னு கேட்டால், இந்த பாகற்காய் ஜூஸ் குடிக்கிறவங்களை கேட்டால் தெரியும். அவங்க அடிக்கடி இதை சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை சரியாகி அதிலிருந்து உங்களுக்கு பசியை தூண்டுது. நமக்கு கரெக்டான நேரத்துக்கு பசி எடுக்கணும். அப்படி பசியின்மையை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக பாகற்காய் ஜூஸை குடிங்க. அதே மாதிரியே பாகற்காயில் கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய செல்ஸ் இருக்குது. இது குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறத ஸ்டாப் பண்ணி கேன்சரை உண்டாக்குற செல்ஸை அழிச்சு உங்களை கேன்சர்லேருந்து விடுவிக்குது. அதே மாதிரியே நீங்கள் இதை எடுத்துக்கும் போது உங்களோட பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் கூட ஸ்ட்ராங் ஆகுது. முக்கியமாக லிவர். இதில் பீட்டா கேரட்டின், விட்டமின் ஏ இருக்கிறதுனால உங்களோட கண்களில் ஏற்படுற ப்ராப்ளம் கூட இது சரி பண்ணுது. ஸோ பாகற்காயை இனிமே அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இது இதுக்கு நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனசு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒதுக்குங்க.